உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏம்மா அமுதா, ஆதாரம் இருக்குன்னு கடைசி வரைக்கும் இப்படி எதையுமே நிரூபிக்காம விட்டுட்டியேம்மா. நீ சொன்ன சத்தியத்தையும் காப்பாத்தாம விட்டுட்டு அந்த புள்ளையோட வாழ்க்கையை சத்தமே இல்லாம முடிச்சிட்டீங்களேம்மா. வாழணும்னு நினைச்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அநியாயமா அழிச்சிட்டீங்களேம்மா. நீ அன்னைக்கு பஞ்சாயத்துல என்னமா சொன்ன? உண்மையை நிரூபிக்க முடியலனா இந்த ஊரை விட்டு போறேன்னு சொன்னியா இல்லையாமா? இப்ப உண்மையே இல்லையா போச்சுல, இப்ப என்னமா பண்ண போற? மண்டபத்துல நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடந்துக்கல. இப்பாவது சத்தியத்துக்கு கட்டுப்படுவியா இல்லையாமா? யோ, எங்க அக்கா அவசரப்பட்டு அந்த பொண்ணை கொன்னது தப்பு தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு அப்பாவெல்லாம் கிடையாது. பல குடும்பங்களை நாசம் பண்ண நயவஞ்சகை அவ. அவெல்லாம் வாழ வேண்டியவல்ல, சாக வேண்டியவ. எங்க அக்கா மட்டும் அந்த கொலைய பண்ணலனா அந்த கொலைய நான் தான் பண்ணிருப்பேன். அவளை மாதிரி கெட்டவள்லாம் இந்த மண்ணுல வாழவே கூடாது. அவளை கொன்னது பாவம் இல்லையா? நியாயம்தான். என்ன மாணிக்கா, செத்து போன பொண்ணும் எதுவும் பேச முடியாதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியா? இது ரொம்ப தப்பு. யோ, அவ சாகலையா, ஆனா அவளுக்கு எதிரான உண்மை என்னைக்குமே சாகாதியா. அவ புருஷன் பிள்ளை கண்ணு முன்னாலே இருக்காங்கல்ல. இத பாருங்கய்யா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதே நம்ப மாட்டீங்க. எங்கேயோ இருந்த ரெண்டு ஊமைகளை கொண்டு வந்து இதுதான் புருஷன் இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நாங்க எப்படியா நம்புறது? யோ, வாய கழுவியா, ஊமகேமன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி பேசிக்கிட்டு. நியாயத்தை ரெண்டு தரப்புகிட்டையும் விசாரிச்சதாயா முடிவு சொல்லணும். இப்ப அந்த பொண்ணு உசுரோட இல்ல. இப்ப யார வச்சு நியாயத்தை விசாரிப்ப? ரெண்டு தரப்பு இருந்தாலும் நியாயம் ஒரு பக்கம் தானே இருக்கும். அது எங்க பக்கம் தான் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. நாங்க உசுரோட தானே இருக்கோம், அது போதாதா? வாங்க கோர்ட்டுக்கு போலாம், அவங்க இந்த ஆதாரத்தை வச்சு விசாரிக்கட்டும். அப்பத்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க பக்கம் இருக்க உண்மை. என்னையா பேசுற? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுங்கிறது நம்ம ஊரு பஞ்சாயத்து தான். அது ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கு தானே ஊருக்காரங்க கட்டுப்படணும். இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பேசி பஞ்சாயத்து பேசுறீங்களாடா? உங்க அக்கா பண்ண தப்புக்கு அரசாங்கமே தண்டனை கொடுத்தாலும் உங்க குடும்பம் பண்ண தப்புக்கு இந்த ஊரு தண்டனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு நாங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்ச ஒரு குடும்பம் இந்த ஊருக்குள்ள வாடுறதுக்கு தகுதியே கிடையாது. அதனால உங்களை இந்த ஊரை விட்டு நாங்க தள்ளி வைக்கிறோம். என்னையா பேசுற நீ? நாங்க எதுக்கு பரம்பரையா வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போனோம்? எதுக்காகப்பா பண்றதையும் பண்ணிட்டு கேட்குறாங்க பாருங்களேன், எதுக்காகன்னு. யோ, நியாயமா உங்க மாமா பண்ண தப்பப்பவே இந்த ஊரை விட்டு அனுப்பியிருக்கணும். அன்னைக்கு யோகியதை தெரியாம தங்க வச்சனாலதான் இப்போ இன்னொரு உசுரும் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் உங்களை இந்த ஊருக்குள்ள வச்சிருந்தா இந்த ஊரு விளங்குமியா? டேய் பழனி, இந்த குடும்பத்தை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லை. எங்க அப்பச்சி சாமி, அவரை பத்தி தப்பா பேசின நான் கழுகிடும். இங்க பாருப்பா, உங்க பங்காளிய முறைச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த ஊரு கூடி எடுத்த முடிவுப்பா. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. யோ, இப்படி திடீர்னு போக சொன்னா எங்க போறது? நாங்க பூர்வீகமா வாழ்ந்த மண் இது. இதை விட்டுட்டு எங்கயா போ சொல்ற? இது வீடு கிடையாது, என் மாமன் வாழ்ந்துட்டு போன கோயில் இது. இதை விட்டு எங்களை போக சொன்னா நாங்க எங்கயா போறது? நாங்க போக முடியாது. நீங்க செய்யற செஞ்சுக்கங்கயா.
செய்கெல்லாம் தப்பா செஞ்சிருவிய, அப்புறம் சும்மா குலசாமின்னு வசனம் பேசிட்டு இருப்பியா? லேய், பேசுன பல்ல உடைச்சு போடுவேன். என்னடா முறைக்கிற படுவா? ஐயோ சித்தப்பா, ஏய் நீ என்னப்பா இப்படி பேசுற? பஞ்சாயத்து தலைவர் சொல்ற கேளுங்கப்பா. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா நாங்க இருக்கும் போதே நீ கை நீட்டிட்டு போற? உடனே இப்ப இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா இல்லையா? இல்லைன்னா நாங்களே எல்லா சாமானையும் வெளியே தூக்கி போட்டுருவோம். நாங்க யோ, ஆம்பளை இருந்தா இங்க இருக்க பொருள் மேல கைய வச்சு பாரியா? முதல்ல தலைவரை மதிச்சு பேச கத்துக்கயா. என்ன மதிச்சு பேசுற? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நியாயம் சத்தமா பேசுனா? சித்தப்பா சொல்றத நீ கேளுங்க. சும்மா வேண்டாம் இருடா. சும்மா கத்தி பேச எவனா வச்சு பாருங்கடா. ஊரை பொறுத்த வரைக்கும் தலைவர் சொல்றான் சித்தப்பா, தீர்ப்பு. வேண்டாம் பாத்தீங்களா? வேண்டாம். ஏமா எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க. இவனுங்க எல்லாம் ஒரு ஆளு. ஒரு ஊர் தலைவர்ங்கிற மரியாதை இருக்கா அவருக்கு? வேண்டாம் சித்தப்பா, நம்ம தோத்து போயிட்டோம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம 30 நாள்ல ஆதாரத்தை நிரூபிக்க முடியல. நம்ம தோத்துதான் போயிட்டோம். நாம பண்ண சத்தியத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் சித்தப்பா. அட போமா. நம்ம ஊரை விட்டு போய் தான் ஆகணும். அமுதா, ஆதாரம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட எல்லாம் இருந்து நாம எதுக்கு கெட்டவங்கள் ஆகணும்? விதி சித்தப்பா. உத்தமையான சீதாவை ராமன் சந்தேகப்படதான் செஞ்சாரு. கடவுளுக்கே அந்த நிலைமைனா நாமெல்லாம் யாரு? சாதாரண மனுஷங்க. அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா ஒண்ணு சித்தப்பா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும். ஆனா மறுபடியும் தர்மம் தான் வெல்லும். யோ, நீங்க என்ன எங்களை ஊரை விட்டு அனுப்புறது? நியாயம் தர்மம் இல்லாத இந்த கேடு கட்ட ஊர்ல நாங்க இருக்க விரும்பலையா? நீங்களே இந்த ஊரை கட்டி அழுங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணவங்களே நடு ரோட்ல விட்ட பாவிய தானடா நீங்க. எங்க மாமா பண்ண நல்லதை மட்டும் மனசுல வச்சுக்கவா போறீங்க? நீங்க எல்லாம் நாசமா போயிருவீங்கடா. ஏமாத்துறவன் வாழ்ற இந்த நாட்டுல நியாயத்துக்கு கொடி பிடிக்கிற நல்லவனுக்கு நியாயம் கிடைக்கும் நினைச்சு பாரு. அது எங்க தப்பு தாயா? சித்தப்பா, நான் பேசல அத்தா, நான் பேசல. எல்லாத்தையும் நீயே பேசி தொலை. மரியாதை வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.